ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை செஞ்சு தந்துகிட்டு இருக்கிறோம். இன்று காலையில கூட திருப்பத்தூருக்கு என்னென்ன தேவைகள் இருக்குன்னு கேட்டேன். கேட்டுட்டு அறிவிப்பு செய்யாம இருக்க முடியுமா? அதனாலதான் இந்த மாவட்டத்துக்கான 5 அறிவிப்புகளை இப்போ வெளியிடப்போம். முதலாவது அறிவிப்பு, ஆலங்காயம் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நெக்னாமலை பகுதியிலே வாழக்கூடிய குழந்தைகளுக்கு பள்ளிக்கு செல்லவும், பொதுமக்கள் மருத்துவ வசதிகள் பெறவும், வேளாண் விற்பனை பொருட்களை விற்பனை செய்யவும் 30 கோடி ரூபாய் செலவில் 7 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலை அமைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, குமாரமங்கலம் பகுதி மக்களுக்கு சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்கிற வகையில் அந்த பகுதியில் 6 கோடி ரூபாய் செலவில் புதிய துணை மின் நிலையம் அமைக்கப்படும். மூணாவது அறிவிப்பு, நல்லகுண்டா பகுதியில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள தோல் அல்லாத காலனி உற்பத்தி பூங்காவை ஒட்டி 5000 பேருக்கு வேலை வாய்ப்புக்கு வழங்குகிற வகையில் 250 ஏக்கர் பரப்பளவில் 200 கோடி ரூபாய் செலவில் புதிய சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்கப்படும். நான்காவது அறிவிப்பு, திருப்பத்தூர் நகரத்தோட மைய பகுதியில் பழைய பேருந்து நிலையம் அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல 18 கோடி ரூபாய் செலவில் அடுக்குமாடி வணிக வளாகம் அமைக்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, ஆம்பூர் நகர மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் 1 கோடி ரூபாய் செலவில் புதிய நூலக கட்டடம் கட்டப்படும்.